அவர் வித்தவுட் சீயிங் த பேப்பர், வித்தவுட் எனி ஹிண்ட்ஸ், ஐ எம் டாக்கிங் ஃப்ளூயன்ட்லி, ஐ எம் டாக்கிங் ஸ்பான்டேனியஸ்லி பேசிக்கிட்டு இருக்கேன். பட் இவ்வளவு டிஸ்டர்பன்ஸில் முடியுமான்றதை யோசிச்சு பாருங்கள். பரவாயில்ல, எல்லாத்தையும் எதிர்கொள்ளணும் மட்டும்தான் நல்ல கலைஞர், நல்ல அரசியல்வாதி. ஓகே, வைங்க சார், வைங்க தம்பி, நன்றி. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதனுடைய தீர்ப்பு எதை எதிரொலிக்கிறது? கடந்த கால காங்கிரஸ் ஆட்சியிலே தொடர்ந்து விலைவாசியை உயர்த்தி கொண்டே இருந்தார்கள். பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றிக்கொண்டே இருந்தார்கள் அடிக்கடி. அந்த வரி இந்த வரி என்று அடித்தட்டு மக்களில் தொடங்கி அனைத்து தரப்பு மக்களுக்கும் கொடுத்து கொண்டே இருந்தார்கள் நெருக்கடி. அதற்காகத்தான் இந்த தேர்தலிலே மக்கள் காங்கிரசுக்கு கொடுத்திருக்கிறார்கள் பலத்த சவுக்கடி. காலாகாலமாக இந்தியாவிலே காங்கிரஸ் தொடர்ந்து செய்து கொண்டே வந்தது ஒரே வாதம். அது என்ன வாதம்? பாரதிய ஜனதாவிடம் இருப்பதாக சொல்லிக் கொண்டிருந்தது மதவாதம். ஆனால் காங்கிரசிடம் இருந்ததோ சந்தர்ப்பவாதம். அப்பாவி இலங்கை தமிழர்களை கொன்றே தீருவோம் என்று பிடித்து கொண்டிருந்தது பிடிவாதம். இவற்றுக்கு முன்னால் இன்றைக்கு எடுபடாமல் போய்விட்டது காங்கிரஸ் பாரதிய ஜனதா மீது சுமத்திய மதவாதம். இன்றைக்கு மோடி அலை என்பது இந்திய அளவில் இறை அருளால் பூத்த ஒரு புதிய ரசவாதம். இன்றைக்கு 30 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்பது என்பது பாரதிய ஜனதாவுக்கும் நரேந்திர மோடி அவர்களுக்கும் கிடைத்த ஒரு வரப்பிரசாதம். தரிகட்டு ஓடிய காங்கிரஸ் ஆட்சியிலே தத்தளித்த இந்திய மக்கள் வடித்த கண்ணீர் தத்துவார்த்த ரீதியாக மாறி ஆகியது தண்ணீர். அந்த தண்ணீரில் தான் பூத்திருக்கிறது இந்த தாமரை. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பென்பதே மாமரை. எனவே பாரதிய ஜனதாவுக்கும் பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களுக்கும் எங்களுடைய லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எங்களுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். கன்னியாகுமரி என்றாலே கடல் அலை, குமரி முனையிலும் வீசி இருக்கிறது மோடி அலை. அங்கே வெற்றி பெற்ற இனிய நண்பர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தருமபுரி என்றால் அங்கே கனிவது மாங்கனி, தருமபுரியிலும் வெற்றி கண்டிருக்கிறது மாங்கனி. என் இனிய நண்பர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். புதுவை அங்கேயும் நிகழ்ந்திருக்கிறது புதுமை. பாண்டிச்சேரியிலே வெற்றி கண்ட என்ஆர் காங்கிரசுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழ்நாட்டிலே அதிமுக பெற்ற வெற்றி அது ஒரு மாபெரும் வெற்றி. தன்னம்பிக்கையோடு போராடிய தமிழக முதல்வர் அவர்களுக்கு கிடைத்த ஒரு அந்த வெற்றி. இதை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இடைப்பட்ட காலத்தில் ஈழத்தமிழர்கள் பிரச்சனையில் அவர் காட்டிய அக்கறை, அதற்காகத்தான் தமிழக மக்கள் அவர் கையிலே கொடுத்திருக்கிறார்கள் வெற்றி எனும் ஸ்ரீரங்கத்து சக்கரை. தன்முனைப்போடும் தன்னம்பிக்கையோடும் நின்று வெற்றி கண்ட தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கும் அதிமுகவிற்கும் இது ஒரு வைகறை வாழ்த்துக்கள். இந்தியா முழுவதும் வீசியது மோடி அலை. ஆனால் அதையும் மீறி தமிழ்நாட்டிலே துளித்திருக்கிறது 37 இடங்களில் இரட்டை இலை. காலம் கட்டி போட்ட காரணத்தால் இந்த தேர்தல் களத்தில் இறங்க முடியாமல் போனது என் நிலை. ஆனால் இந்த தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது இப்படி ஒரு தோல்வி நிலை. கடந்த காலத்திலே மக்கள் திலகம் மறைந்துவிட்ட மக்கள் திலகம் எம்ஜிஆர்களுடைய ஆட்சி காலத்தில் தொடங்கி பல நெருக்கடியான காலகட்டங்களிலெல்லாம் திமுகவை தூக்கி தோளில் போட்டு வளர்த்தவர்களில் நானும் ஒருவன் என்ற முறையில், திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் கொள்கை பரப்பு செயலாளர் என்ற முறையில் அவர்களுக்கு திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த பூஜ்ய நிலையை எண்ணி நான் வேதனைப்படுகின்றேன். அது மட்டுமல்ல, விவேகத்தோடு அலசி ஆராய்ந்து பார்க்கின்றேன். ஒரு கட்சி என்று சொன்னால் வெற்றி தோல்வி என்பது மாறி மாறி வரலாம், வெற்றி தோல்வி. ஆனால் ஏன் வந்திருக்கிறது இப்படி ஒரு மாபெரும் தோல்வி என்பதே என்னுடைய கேள்வி. ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி என்ற அந்தஸ்தை திராவிட முன்னேற்ற கழகம் இழந்துவிட்டது.
குறைந்தபட்சம் எதிர்க்கட்சி என்ற அந்தஸ்தையும் இழந்து விட்டது. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளையும் இழந்து விட்டது. ஏன் இப்படி தொடர்ந்து அடுக்கடுக்கான தோல்விகள்? ஒரு அடிமட்ட தொண்டனுக்கு கூட இதற்கான காரணம் புரிகிறது. ஆனால் 5 முறை இந்த நாட்டை ஆண்ட கலைஞர் அவர்களுக்கு புரிந்தும் புரியாமல் இருப்பது விந்தை. ஆக அவர் கட்சிக்குள்ளே செய்ய வேண்டும் சில மாற்றங்கள், இல்லையே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் ஏமாற்றங்கள். ஒத்த கருத்துள்ளவர்களை எல்லாம் அரவணைத்து போகாத அணுகுமுறைக்கு ஆண்டவன் கலைஞருக்கு கொடுத்திருக்கக்கூடிய கடைசி எச்சரிக்கை என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். ஆனால் லட்சிய திமுக லட்சியமுள்ள திமுகவாக நிற்கும் என்பதை தன்னம்பிக்கையோடு அரும்புகின்றேன். ஆனால் என்னோட கருத்து என்னன்னு கேட்டால், ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனையில் நான் இதை நீங்கள் கேட்டதுனால இந்த பதில் சொல்கிறேன், இல்லைனா அது ரிப்பீட் பண்ண வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. தர்ம சங்கடமான சூழ்நிலையில் இந்த பதிவு பண்ணுறேன். ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனையில் மத்தியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆட்சியை தட்டி கேட்க ராஜபக்சேயோட கை கோத்து கொண்டு அந்த அளவுக்கு ஈழத்தமிழர்களை பழிவாங்குகிறார்கள் என்பதற்காக அதை சுட்டி காக்க தட்டி கேட்க நான் என்னுடைய மாநில சிறுசேமிப்புத்துறையின் துணைத் தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணேன். ராஜினாமா பண்ணதோடு இல்லாமல் தமிழ்நாடு அரசு கூட்டிய கலைஞர் கூட்டிய அனைத்து கட்சி கூட்டத்தில் கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் அதை பற்றி எடுத்து வீரவேசமாக பேசினேன். அப்போ கலைஞர் அவர்கள் முரசொலியில் ஒரு கட்டுரை எழுதுகிறாரு. தம்பி டி ராஜேந்தர் லட்சிய திமுகவின் தலைவர் பேசிய உணர்ச்சி முக்கியமாக உரையை கேட்டுவிட்டு உடல்லாம் இது பண்ணுச்சுங்கிறதெல்லாம் பில்டப் பண்ணிட்டு எல்லாருமே ராஜினாமா பண்ணணும் என்பதை அந்த கூட்டத்தில் நான் வலியுறுத்தினேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதை அந்த கூட்டத்தில் நான் வலியுறுத்தினேன். இதுக்கு ரெக்கார்டு இருக்குது. வலியுறுத்தியதை அது கலைஞரும் ஒத்துக்கிட்டு ராஜினாமா கடிதம் வாங்குறதா அறிவித்தார். ராஜினாமா கடிதம் வாங்கப்பட்டதை மட்டும் இவர்கள் அதை வைத்துக்கொண்டு காங்கிரசிடம் சரியாக செயல்பட்டிருந்தால் ஈழத்தமிழர்கள் இத்தனை பேரோட உயிரை இழந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஈழத்தமிழர்களுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்காது. ஆனால் அந்த ராஜினாமா கடிதத்துக்கே உயிரூட்டப்படாத நிலையில் இன்றைக்கி அது உயிரூட்டப்பட்டிருந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் சரி, இவங்களுக்கு நீங்கள் கேட்கக்கூடிய இந்த கேள்வி இதுக்கெல்லாம் பதிலே தேவைப்பட்டிருக்காது. ஆனால் நான் இன்றைக்கி சொல்கிறேங்க, இன்றைக்கி தமிழ்நாட்டில் அந்த அம்மா வெற்றி பெற்றதற்கு காரணம் சொல்லும்போது நான் தலையாய காரணமாக நான் சுட்டி எதை காட்டினேன். இடைப்பட்ட காலத்தில் ஈழத்தமிழர்கள் பிரச்சனையில் தமிழக முதல்வர் அவர்கள் காட்டிய ஈடு இணையற்ற அந்த அக்கறை, அதற்காக தான் தமிழ்நாட்டு மக்கள் அவர் கையிலே கொடுத்திருக்கிறார்கள் வெற்றி எனும் ஸ்ரீரங்கத்து சர்க்கரை என்று சொன்னேன். என்ன காரணம்? இந்த அக்கறை யாருக்கு இருந்திருக்க வேண்டும்? இருக்க வேண்டியவங்களுக்கு இல்லாமல் போயிட்டு நாம் குரல் கொடுக்கலாம், ஆனால் நிறைவேற்றுறதுக்கு இன்னைக்கு எத்தனையோ கட்சிகள் இருக்கலாம். ஆனால் என்ன நடந்திருக்கணும்? அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? ஆனால் ராஜபக்சே அவர் ஈழத்தமிழர்களை கொன்றே குவித்தே தீருவேன் என்று கங்கணம் கட்டி கொண்டார். அவர் இனமே வேறு, அந்த நாடே வேறு. அவரோடு காங்கிரஸ் கை கோர்த்தது, அந்த காங்கிரஸோடு திமுக கை கோர்த்தது. இட்ஸ் எ செயின் ஆக்சுவலி. அந்த செயினில் பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு? அப்படி இவர்கள் கை கோர்த்துகின்ற காரணத்தால் இன்னைக்கு நீங்கள் மே மாதம் இந்த 17 இரவு 18 சாதாரண நாட்கள் அல்ல. இந்த மே மாதம் எண்ணி பார்க்க வேண்டும். இலங்கையில் இருந்த அப்பாவி மே மாதம் 16ஆம் தேதி வாக்கு எண்ணப்பட்டிருக்கிறது. அந்த 16 ஒட்டி வரக்கூடிய நாள் என்ன எண்ணி பார்க்கிறேன். வேதனைக்குரிய விஷயம். இலங்கையிலே அத்தனை அப்பாவி தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டார்களே, புதைக்கப்பட்டார்களே, அந்த ஆன்மாக்கள் கொடுத்த தண்டனை அதுதான் இன்றைக்கு காங்கிரசுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் சேர்த்து கிடைத்த தண்டனை. தமிழர்களுக்கு இவர்கள் செய்த நிந்தனை, அதற்கு கிடைத்த தண்டனை. சார், ஒவ்வொரு முறையும் தொடர்ந்து திமுக தோல்வியடைய முதல்ல கருணாநிதி தான் ராஜினாமா நான் செய்யறேன் அப்படின்வாரு. அதே நாடகமா ஸ்டாலின் பண்ணியிருக்காரு. அதுதான் கேட்கிறேன், அது நாடகமா இல்ல இது எப்பவுமே மக்களை திசை திருப்ப? நான் இதை சொல்லக்கூடாது. இதை பற்றி தொடர்ந்து ஒவ்வொரு இல்லை, இதை பற்றி வேற ஒருத்தர் விமர்சிக்கிறாரு. விமர்சிக்கிறதுக்கு கலைஞர் பதில் சொல்கிறார். எல்லாத்துக்கும் அந்த மதுரையிலிருந்து வருகிறது ஒரு அன்பு, அதற்கு கலைஞர் தரப்பிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தரப்பிலிருந்து விடப்படுகிறது அன்பு. என்ன திடீரென்று கலைஞருக்கு சிலர் மீது வரும் அன்பு,
சில நேரத்தில் அவர்கள் மீதே அவர் எய்த வேண்டியிருக்கிறது அம்பு. இதெல்லாம் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அதே மாதிரி நானும் பார்க்குறேன்னு விட்டுடுங்களேன். இதுக்கு மேலே நான் அதை பற்றி நான் கமெண்ட்ஸ் சொல்லணுமான்னு நினைக்கிறேன். நீங்கள் எங்கே கேப்டன் டிவிலேருந்து வந்துடுங்க நான் தோழா? இல்லை, வேறு யாருமே கேட்காத கேள்வியை இவ்வளவு. ஆமாம், இல்லை கேட்டேன். இல்லை சார், நண்பர் தேமுதிகவோட தலைவர் நண்பர் விஜயகாந்தை பற்றி தான் அவர் கேள்வி கேட்டார். அவரை பற்றி தான் சொன்னேன். நண்பர் தான் சொன்னார், அவர் இந்த இலங்கை தமிழர்களோட பிரச்சனையோட இந்த கண்ணீரை வச்சுலாம் அவர் அரசியல் பண்ண விரும்பலன்னு சொல்லியிருந்தார். அது அவருடைய கொள்கை. அது அவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும், ஒரு லட்சியம் இருக்கும். அது அவரோட லட்சியம். அதிமுக 3 ஆண்டு பதவி பொறுப்பேற்று விலைவாசி உயரணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? நான் எங்கேயாவது அவர்கள் தன்முனைப்போடும் தன்னம்பிக்கையோடும் அவங்க போராடிய போராட்டத்துக்கு கிடைத்த ஒரு தன்னம்பிக்கையோடு போராடிய போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றின்னு சொல்லிட்டு இடைப்பட்ட காலத்தில் ஈழத்தமிழர்கள் பிரச்சனையில் அந்த அம்மா காட்டிய அக்கறை என்ற ஒரு கருத்தை மட்டும் பதிவு செய்திருக்கிறேன். அதுக்கு மேலே நீங்கள் விலைவாசி ஒரு நிமிஷம் 3 வருஷத்தில் விலைவாசி உயர்ந்ததற்கு மத்திய அரசு ஒரு வகையில் பொறுப்பு என்று சொன்னால் மத்திய அரசுக்கும் பொறுப்பு இருக்கிறது என்பதை யாரும் மறந்து விடக்கூடாது. மறுதலாம். முதல்ல இன்னொன்று, பெட்ரோல் டீசல் விலையை தமிழ்நாடு மாநில அரசு ஏற்றிக்கிட்டு இருந்ததா? பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்ட போதெல்லாம் லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் போராடி இருக்கிறோம். எங்களுடைய பதிவை நாங்கள் பண்ணியிருக்கிறோம். நான் எம்ஏ ஹிஸ்ட்ரி ப்ளஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ். என்னோட அனலைசேஷன் இந்த ஆங்கிளில் தான் இருக்குது. இன்னொன்று, ஒரு 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 மாநிலத்தில் இருக்கக்கூடிய எந்த ஆட்சியாக இருந்தாலும் நீங்கள் இப்படிலாம் பார்க்குறீங்க. நான் இன்றைக்கி என்ன யோசிக்கிறேன், 10 ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட 9 ஆண்டு காலம் மத்தியிலே நடந்த காங்கிரஸ் ஆட்சியிலே திராவிட முன்னேற்ற கழகம் அங்கம் வகித்தது. ஆனால் நாம் இந்த தமிழ்நாட்டுக்காக பெற்றுக்கொண்டு வந்த துறை என்ன? ஏன் நீர்ப்பாசனத்துறை நம்மளால் பெற முடியாதா? முல்லை பெரியார் அணைக்கட்டோட நீர்மட்டத்தை உயர்த்துறதுக்கு போராடுறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பை நம்மளால் ஏன் பெற முடியவில்லை? அத்தனை சீட்டுகளை பெற்றிருந்தும் பதில் சொல்லுங்க. காவேரி நீர் பிரச்சனை நம்மளால் தீர்த்துக்க முடியலையே. ஏன்? காவேரி நீர் பிரச்சனைக்காக கண்ணீர் வடித்தது தமிழ்நாடு. ஏன் அந்த துறையை நம்மளால் கேட்டு பெற முடியவில்லை? நான் கேட்டேன், இதே டி ராஜேந்தர் தான் கேள்வி கேட்டேன். யாராவது சொன்னேன், சேது சமுத்திர திட்டம். நான் மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இன்ஷா அல்லாஹ் என்று அல்லாவை வணங்கக்கூடியவன், பிரைஸ் அலாட் என்று ஜீசஸை வணங்கக்கூடியவன், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற திருமூல சொன்ன ஏக இறைவனை, நான் ராமனை கூட வணங்கக்கூடியவன். ராமர் என்ன இன்ஜினியரா என்று கலைஞர் கேட்டபோது வன்மையாக கண்டிக்கிறேன் என்று பேசியவன் டி ராஜேந்தர். சேது சமுத்திர திட்டம் அங்கே இருக்கக்கூடிய எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் அப்படி எத்தனையோ அந்த இந்துக்களுடைய உணர்வு, அந்த இதெல்லாம் அந்த சேது சமுத்திர திட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய ராமர் பாலத்தை எல்லாம் தட்டி எடுத்து விட்டு எல்லாத்தையும் உடைஞ்சி எடுத்துட்டு சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்ற முடியாது என்று தூத்துக்குடியில் போய் பேசினவன். அது மட்டும் இல்லை, சேது சமுத்திர திட்டத்துக்கு நோண்டப்பட்டப்ப அங்கே எடுத்த அந்த கனிம வளப்பொருள்கள் எல்லாம் எங்கே கொடுக்கப்பட்டது, எங்கே கொண்டு கொட்டப்பட்டது என்று கேள்வி கேட்டேனே. இன்று வரைக்கும் யாராவது ஒரு பொறுப்போடு அதுக்கு பதில் சொல்லியிருப்பாங்களா? இல்லை நம்ம மீடியா போய் அதை கேட்டிருக்குமா? இதே ப்ரெஸ் கிளப்பில் ப்ரெஸ் மீட்டிங் வச்சு அது எவ்வளவு பொருள்கள், எத்தனை பவளப்பாறைகள் வெட்டி எடுக்கப்பட்டதெல்லாம் எங்கே சென்றது? கேட்டனே. எதற்காக கேட்டேன்? இந்த நாட்டின் வளம், இந்த மண்ணின் வளம், சேது சமுத்திர திட்டத்தை பற்றி தொலைநோக்கு சிந்தனையோடு கேள்வி கேட்டேன். நான் எங்கே? இன்னொன்று நான் எங்கே இருந்தேன் இன்னைக்கு நான் ஏன் இதுவரைக்கும் பேசாத டி ராஜேந்தர் இன்றைக்கி இந்த அளவுக்கு நான் பொறுமையை பேசுன்னு சொல்ல, இன்றைக்கி நரேந்திர மோடி அவர்களுடைய வெற்றியை எல்லாம் பார்க்கின்ற போது வாழ்க்கை என்பது எங்கே இருக்கு? சாதாரண வெற்றி அல்ல. ஏதாவது யோசிச்சு பார்த்தீங்களா? நான் ஒரு வார்த்தை இதில் போட்டிருக்கிறேன், மோடி அலை என்பது இந்திய அலைவில் இறையருளால் பூத்த ஒரு புதிய ரசவாதம் என்று சொல்லியிருக்கிறேன். வாட்ஸ் கால் த ரசவாதம்? யோசிச்சு பாருங்க. 30 ஆண்டுகளாக ஒரு நிலையான ஆட்சியை யாரால கொடுக்க முடிஞ்சுதா? ஒரு தனி மெஜாரிட்டி இந்த நாட்டுக்கு வந்துதா? அப்ப ஒரு நரேந்திர மோடி என்ற ஒரு மனிதன், ஒரு மாமனிதன்
இன்றைக்கு மாமனிதனாக உயர்ந்திருக்கிறார். அவருடைய வரலாற்றை இன்றைக்கெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள், அவர் வாழ்ந்த வாழ்க்கை வரலாறு இன்றைக்கு பிரசுரிக்கக்கூடிய பத்திரிகை, யாராவது நாம் தொலைநோக்கு சிந்தனையோடு முன்கூட்டியே அவருடைய வாழ்க்கை வரலாற்றை என்றைக்காவது போட்டிருப்போமா? என்றைக்காவது நாம் படித்து பார்த்திருப்போமா? ஒரு மனிதன் உயர்ந்தால் மட்டும்தான் அவனுடைய வாழ்க்கையை பற்றி இந்த மனிதர்கள் பேசுகிறார்கள். நான் மனித குலத்தை பற்றி பேசுகிறேன். இன்றைக்கு அந்த அளவுக்கு உயர்ந்திருக்கார, ஒரு டீ கடையில் பணியாற்றக்கூடிய அளவுக்கு இருந்துவிட்டு இன்றைக்கு அந்த அவர் உயர்ந்திருக்கிறார் என்றால், இன்னொன்று அந்த மனிதனுடைய அந்த உயர்ந்த குணம், போராடும் குணம், தன்னம்பிக்கை எங்கே இருந்திருக்கிறது பார்க்க வேண்டும். கேசுபெட்டாலோட அவர் ஆட்சியில் அவ்வளோ பெரிய சீர்கேடு நடந்த போது அவரை துணை முதல்வராக ஆக்கி நினைத்த போது, எனக்கு துணை மந்திரி பதவி வேண்டாம், துணை ஒரு பதவி வேண்டாம் என்று அவர் பிடித்த பிடிவாதத்தை பார்த்து எத்தனை பேர் அவரை பிழைக்க தெரியாதவர்கள் என்று சொல்லியிருப்பார்கள், எத்தனை பேர் குற்றம் சாட்டியிருப்பார்கள். அவர் டீ கடையிலே டீயை சுமந்து சென்று பணியாற்றினாரே, அன்றைக்கு யாராவது இந்திய நாட்டின் பிரதமராக மோடியாக இவர் உருவெடுத்து வருவார் என்று யாராவது கற்பனை செய்து பார்த்திருப்பார்களா? இவர்தான் குஜராத்தின் முதல்வராக வருவார் என்று அன்றைக்கு எண்ணி பார்த்திருப்பார்களா? எண்ணி பார்க்க வேண்டும். ஆனால் வாழ்க்கையிலே உயர்ந்த பிறகு ஒரு மனிதனுக்கு நல்ல பண்பு வேண்டும். பாருங்கள், இந்தியாவின் பிரதம மந்திரியாக வரக்கூடிய வாய்ப்பு, அவர் யாரை விட்டு முன்மொழியை சொல்கிறார்? ஒரு டீ கடையிலே பணியாற்றக்கூடிய ஒரு சாதாரண தொழிலாளியை எண்ணி பார்த்த அந்த மனித பண்பு எங்கே? அது மட்டுமல்ல, கூர்ந்து கவனிக்கின்றேன். இன்றைக்கு வெற்றி பெற்ற பிறகு தாயிற் சிறந்த கோயில் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று சொல்கிறோம். அந்த தாயை நினைக்கின்றார், அதை வணங்குகின்றார். முதல் கோயில் தாய், அடுத்த கோயில். நீரின்றி உலக அமையாது என்று சொன்னார் வள்ளுவன். அன்னைக்கு அந்த காசியில் கோயிலுக்கு போனாலும் அந்த காசியில் ஓடக்கூடிய கங்கை, அந்த நீர், அதற்கு ஆராதனை செய்ய அந்த மனசு, அந்த பக்குவம், இப்படியெல்லாம் பல கோணத்தில் நான் பார்க்கின்றேன். காரணம், நானும் ஒரு ஊடகத்துறையை சார்ந்தவன், வெறும் அரசியல்வாதி மட்டுமல்ல, நான் ஒரு ஆன்மீகவாதி. எனக்கு வருத்தம்னா, 37 இடங்களில் நம்முடைய தமிழ்நாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வென்றும் கூட இன்றைக்கு தமிழ்நாட்டிலிருந்து நம்மளுடைய உரிமைகளை பெற என்ன பிரதிநிதித்து அங்கே எந்த இது இருக்கு நம்மளுக்கு இருக்கு? இத்தனை துறை கேட்டு 10 வருஷம் வாங்கினா இத்தனை துறை தொடர்ந்து இருக்கும். ஆனால் இந்த முறை தமிழ்நாட்டுக்கே இந்த நிலை, அந்த ஆங்கிள் தான் நான் சிந்திக்கிறேன். இன்னொன்று, நண்பர் விஜயகாந்த் அவர்கள் அந்த கூட்டணியில் இருந்தும் கூட அதை பற்றி நான் ஒரு வார்த்தை விமர்சனம் செய்யாமல் இருந்திருக்கின்றேன். காரணம், என்னுடைய பார்வையில் பட்டது தொலைநோக்கு சிந்தனை, பெருந்தன்மை. இந்தியாவுக்கு காங்கிரசுக்கு மாற்றாக ஒரு அரசு அமைய வேண்டும். அதை யாரால் உருவாக்க முடியும் என்று நான் பார்க்கிறேன். நீங்க பார்க்குற கட்டம் வேற, நான் பார்த்த கட்டம் வேற. இந்தியாவுக்கு இது பயங்கரமான ஒரு மோசமான உச்சக்கட்ட நிலை. இந்தியாவுக்கு அந்த உச்சக்கட்ட நிலை பொறுக்க முடியாமல் தான் இறைவனை இப்படி ஒரு நிலையை கொடுத்துருக்கார். இன்னைக்கு மோடி உருவாயிருக்காரு நான் கருதுகிறேன். நானும் என்னுடைய ஜோதிட ஆராய்ச்சியிலையும் அன்றைக்கி நீங்கள் ஒரு கூட கேட்டாங்க, யார் வருவாங்கன்னு சொல்லுங்க பார்ப்போன்னு. இன்றைக்கி நான் சொல்கிறேன், இது பதிவு பண்ணக்கூடாது, பதிவு பண்ணாமலும் ஆனால் பதிவு பண்ணாமலும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இதே தேர்தலுக்கு முன்னால் கூட்டணி நீங்கள் எந்த ஊடகத்தில் போடுகிறீர்களோ கூடுகளையோ, இறைவனை நம்புகிறேன், பஞ்சபூதத்தை நம்புகிறேன். அதனால் சொல்கிறேன், தேர்தலுக்கு முன்னால் என்னுடைய இல்லத்துக்கு பாரதிய ஜனதாவின் இன்றைக்கு கன்னியாகுமரி வெற்றி பெற்றக்கூடிய பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்னை பாரதிய ஜனதாவில் இணைந்து விட வேண்டும், இணைந்தால் உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கிறது, நல்ல பதவிகள் வழங்கப்படும் என்று ஒரு அழைப்பு விடுத்தார். நான் மறுத்தேன். என்ன காரணம் தெரியுமா? நான் இப்போ எப்படி பாரம்பரியமாக நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் திராவிட பாரம்பரியத்தில் மட்டுமே இருந்திருக்கின்றேன். காலாகாலமாக ஒன்று திமுகவில் இருந்திருக்கின்றேன், இல்லையேல் என் சொந்த இயக்கம் அலட்சிய திமுக என்று இருக்கின்றேன். நான் எந்த இயக்கத்திலையும் போய் எந்த இதுவரைக்கும் இந்திய லெவலில் இருக்கக்கூடிய காங்கிரஸா இல்லை பாரதிய ஜனதாவா இல்லை பகுஜன் சமாஜா எத்தனை அழைப்பு கொடுத்தாலும் நான் என்னுடைய பாதையிலிருந்து என்னை நான் மாற்றிக்கொண்டு சென்றதே இல்லை. அவர் அழைத்த போது இல்லைங்க, நான் என்னோட முதல் படத்தில் என்ன அறிமுகப்படுத்தினதே ஒரு இஎம் இப்ராஹிம் என்ற ஒரு நண்பர். நான் இன்னைக்கு சாப்பிடும்போது கூட பிஸ்மில்லா என்று சொல்லிவிட்டு சாப்பிடுவேன். என்னால் பாரதிய ஜனதாவில் சேர முடியாது. மேடையில் கூட நான் இன்ஷா அல்லா என்று சொல்லுவேன், நான் பிரைஸ் அலாட் என்று சொல்லுவேன்.
நான் திருமூலருடைய ஏக ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொல்லக்கூடிய கொள்கை உடையவன். அதனால் எனக்கு வந்து உங்களுடைய இது வந்து அந்த உங்களுடைய கட்சியில் வந்து சேரக்கூடிய தேசிய அளவில் உள்ள கட்சிக்கெல்லாம் வரத்துக்கு எனக்கு எண்ணமே இல்லை. ஏதாவது கூட்டணி அமைந்தால் பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு, அப்படியும் அந்த கூட்டணியே அமைவதாக இருந்தாலும் ரொம்ப கூலாக சொன்னேன். ஒரு பர்டிகுலர் கூட்டணியில் வேறு சில கொள்கையற்ற ஒரு நிலை இருந்தால் அந்த கூட்டணிக்கு நான் வரமாட்டேங்க. என்ன இல்லை, நான் பதிவு பண்ணுறேன், வரமாட்டேன்றதை பதிவு பண்ணதோடு மட்டுமல்லாமல் அவரிடத்தில் அவர் கேட்டுக்கொண்டது என்னங்க, நீங்கள் கேட்கலாம், அவர்கிட்ட கேட்டுக்கொண்டது இருக்குனுங்க. ஜோதிட ரீதியாக டி ராஜேந்தருடைய ஆராய்ச்சி ரீதியாக யார் இந்திய அளவில் வருவார், வரக்கூடும் என்பதை முன்கூட்டியே சொன்னதோடு மட்டுமல்லாமல் அவருக்கும் கூட நண்பர் என்ற முறையில் என்ன நட்சத்திரம் என்ன ராசின்னு சொல்லக்குள்ள ப்ரிடிக்ஷன் கொடுத்தேன். இதை எதுக்கு சொல்கிறேன், இந்த ப்ரிடிக்ஷன் கொடுத்ததை நடந்ததை வச்சு நான் தான் அன்றைக்கே மோடியாக இந்த நாட்டின் பிரதமராக மோடி வருவார் என்று தெரிந்தும் கூட எனக்கு ஒரு அழைப்பு இருந்தும் செல்லவில்லை. என்னுடைய கொள்கையை லட்சியத்தை நான் எந்த காலகட்டத்திலும் விட்டு கொடுக்காதவன் என்பதை இங்கே நான் வந்து பதிவு பண்ணுறதுக்காக மட்டும் இதை சொல்கிறேன். இது வந்து உண்மை. ஏன்னா அவரும் ஒரு ஆன்மீகவாதி, உண்மையா இல்லை என்று செக் பண்ணிக்கிறேன். ஏன்னு கேட்டால் அழைப்பு இருந்தும் செல்லவில்லை. சில பேர் என்ன அவங்க கூப்பிட்டாங்க இவங்க கூப்பிட்டாங்க அப்படின்லாம் சொல்லும்போது நான் இதை சொல்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலை இதை பதிவு பண்ணுறேன். சார், தமிழக முதல்வர் சந்திக்க வர திட்டங்கள் இருக்கா? அது மாதிரி நரேந்திர மோடியை சந்திக்கக்கூடிய திட்டங்கள் இருக்கா? அதை பற்றி என்ன சொல்லுங்கள். எனக்கு வந்து எல்லாம் இறை சித்தம் சார். இறைவனை தவிர எதுவுமே எது நடந்தாலும் அது இறைவன் சித்தம், அவ்வளோதான். அதுக்கு மேலே எங்கே சார் நான் இந்திய அளவில் எவ்வளோ பெரிய வெற்றி பெற்றிருக்காங்க நீங்கள் நான் இல்லை சில பேரோட வைக்கக்கூடிய கூட்டணி நீங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு பலன் அளிக்காதுன்னு சொன்னேன். அல்ல நான் சொல்ல வேண்டியவங்கள்ட்ட சொன்னேன் அப்படின்றது தான் சொன்ன தவிர நினைக்கக்கூடிய அளவுக்கு இவ்வளோ பெரிய ஒரு இது வந்திருக்கா, ஒரு பெரிய பலனை பெற்றுவிட முடியாது, ஒரு பெரிய ஓட்டு வங்கியை பெற்றுவிட முடியாதுன்றதை சுட்டி காட்ட வேண்டிய கடமை இருந்ததுனால சுட்டி காட்டினேன், அவ்வளோதான். திமுக ஏன் இந்த தேர்தலில் போட்டி இல்லை, வரக்கூடிய தேர்தலில் போட்டிடுமா? ஒரு கட்சி தலைவராகவே நீங்கள் போய் திமுக தலைவர் கருணாநிதி போய் பேசுறீங்க, ஏன் இந்த தேர்தலில் லட்சிய திமுக போட்டியிடல? ரொம்ப நீங்கள் ஒரே நிமிஷம், இன்னைக்கு வந்து கம்யூனிஸ்ட் கட்சி எவ்வளோ பெரிய இயக்கம், போட்டியில் எவ்வளோ பெரிய இயக்கம், அவங்க போட்டியிட்டு வாங்கின வாக்குகளை பார்க்கணும். ஒரே ஒரு நிமிஷம் சார், யாருமே எங்களுடைய கட்சி இன்னும் வளர வேண்டிய பக்குவத்தில் இருக்குது. நான் இன்னும் வளர்க்கணும். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை, நான் போய் பழனி நாடாளுமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் நின்னேன், 40,000 வாக்கு அன்றைக்கி வாங்கினோம். அன்றைக்கி இருந்த காலகட்டம்லாம் வேறு, இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டம்லாம் வேறு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் கூட நாங்களும் நிற்போம், ஆம் ஆத்மி நின்னாங்க, என்ன பலன் சார்? அந்த மாதிரி ஏனோ தானோ இன்னை வரைக்கும் நான் ஒரே ஒரு கருத்து, நீங்கள் எல்லாமோ பேசுகிறீங்க, என்னைக்காவது தமிழ்நாட்டில் நான் 234 தொகுதியிலும் நான் தாயக மறுமலர்ச்சி கழகம் நடத்தின பையன் இருக்கட்டும், லட்சிய திமுக நடத்தின போகிறோம், 234 தொகுதியிலையும் நாங்கள் போட்டியிடுவோம், நாங்கள் தனித்து நிற்போம், நாங்கள் அது சொன்னதே இல்லை சார். ஒரு சட்டமன்ற தேர்தலில் கூட நான் 9 தொகுதியில் தேர்தலில் நிற்கிறது தான் முயற்சி பண்ணுறேன்னு நின்னேன். அப்போ கலைஞர் 225 தொகுதிக்கு ஆதரவு கொடு அப்போ அப்படின்னு நான் குரு அடைக்கின்றேன் சிஷ்யான்னு கூப்பிட்டார். எனக்கு அத்தனை தொகுதியில் நின்று என்னுடைய கட்சியை இது காட்டக்கூடிய அளவுக்கு எனக்கு இறைவன் ஒரு வாய்ப்பை இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை சார். காலம் எனக்கு இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை. அந்த அளவுக்கு நான் இன்னும் வளர்ந்துதான் நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா அதே மாதிரி அடுத்தது இதே மாதிரி இன்னொரு கேள்வி கேட்குறேன். இந்த இன்னும் 2 ஆண்டு காலம் கழித்து எப்போ வருங்கிறது இறைவன் கையில் இருக்குது. இன்னும் 2 ஆண்டு காலம் கழித்து வரக்கூடிய ஒரு தேர்தலை பற்றி இன்றைக்கி கேள்வி கேட்குறீங்க. ஒன்று சொல்கிறேன், அதேமாரி நான் 234 தொகுதியில் என் கட்சி நிற்கணும்னு என்றைக்கும் நான் சொன்னதும் கிடையாது. அதேமாரி இன்னைய வரைக்கும் நான் இப்படி ஒரு மந்திரி ஆகிடுவேன், நான் அந்த மந்திரி ஆகிடுவேன், இந்த மந்திரி ஆகிடுவேன் நான் சொன்னதே கிடையாது. எனக்கு மட்டும் வாய்ப்பு இருந்தால் சட்டமன்றத்தில் போய் நல்லா பேசுவேன்னா என் தொகுதி மக்களுக்காக பேசுவேன், இந்த நாட்டு மக்களுக்காக பேசுவேன், அப்படி ஒரு பிரதிநிதியாக நான் இருக்கணும் அப்படின்னு தான் என்றைக்குமே பேசிக்கிட்டு இருந்திருக்கிறேன். அதனால் நான் இதெல்லாம் நான் சொல்கிறது எல்லாமே கேட்குறேன். ஆனால் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இன்றைக்கு நண்பர் விஜயகாந்த் அவர்கள் கூட இன்றைக்கி அவர் வாங்கக்கூடிய ஓட்டு சதவீதத்தை பாருங்கள்.
நான் தான் நாளை அவர் வந்து அடுத்து அவர் எப்படிலாம் என்ன போய் ஓட்டு கேட்க போயிருக்காரு பாராளுமன்ற தேர்தலுக்கு, சட்டமன்ற தேர்தலை பற்றி அவர் பேசினார். நான் அதை வந்து தயவுசெய்து அவரை பற்றி, என்னோட நண்பரை பற்றி நீங்கள் இப்படி சிரிக்கணுங்கிறத நான் சொல்ல, அவரே சிந்திக்கணுங்கிறது மட்டுமே சொல்கிறேன். நானும் அவருடைய திரையுலகத்து நண்பர் என்ற முறையில், அவருடைய சட்டம் சிரிக்கிற படத்துக்கு இசையமைத்தவன், அவருடைய கூலிக்காரன் படத்துக்கு இசையமைத்தவன், அவருடைய நண்பர் என்ற முறையிலே சொல்கிறேன். ஏன்னு கேட்டால், எனக்கெல்லாம் எம்ஏ ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கேன். இந்த நாட்டில் பொலிட்டிக்கலாக ஒரு அரசியல் கட்சியில் இன்றைக்கி ஓட்டு வங்கி என்பதெல்லாம் அசைக்க முடியாத ஒரு விஷயம். நான் தனியாக நின்று பழனி நாடாளுமன்ற தொகுதியில் நின்னப்போ பழனியில் மட்டும் நாங்கள் வாங்கின ஓட்டு 10,000 ஓட்டு. அது எத்தனை சதவீதம்னு கணக்கு போட்டு பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 10%. எனக்கு வெக்கம், எனக்கு இதாக இருந்தது. என்னடா இத்தனை சதவீதம் ஓட்டு வங்கி அவங்கவுங்க வாங்குறதுல ஒரு 10% ஓட்டு தான் நம்மளால் வாங்க முடியுதுன்னு சொல்லக்குள்ள, இன்னும் நம்மளை வளர்த்துக்கணும், இன்னும் நம்ம வளரணும். அது வளரணும்னா எப்படி முடியும் அப்படின்னு யோசிக்கும்போது தான் நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், கணக்கு போட்டேன். அன்னைக்கு போட்ட கணக்கு இன்றைக்கு வரைக்கும் போடுறேன். இன்றைக்கும் கூட திமுகவுடைய ஓட்டு வங்கி பாருங்களேன், 25% இருந்து கிட்டத்தட்ட 20 இது இருக்குன்னா, அந்த சதவீதம் நிற்கிதுன்னா என்னை பொறுத்து நீங்கள் கேட்கலாம், டி ராஜன் நான் பாடிய நான் போட்ட மெட்டு, பாடின பாட்டு, நான் கேட்ட ஓட்டு, திமுகவை நான் பட்ட பாடு, நான் எத்தனை இதில் மீட்டிங் பேசியிருப்பேன், எத்தனை மாநாடு பேசியிருப்பேன், எத்தனை பொதுக்கூட்டம் பேசியிருப்பேன், எத்தனை தெருமுனை கூட்டம் பேசியிருப்பேன், எல்லாமே நான் உழைச்ச உழைப்புலாம் திமுகவில் கொண்டு போய் கொட்டிட்டேன். என்னுடைய பங்கெல்லாம் திமுகக்குள்ளே போய் வச்சுட்டு நான் வெளியில் நின்றுக்கிட்டு நான் அப்படி இப்படி அப்படின்னு போராடிட்டு இருக்கேன்.